தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பது குறித்து என்ன முடிவெடுக்கப் போகிறார் திருமாவளவன்? இன்று இறுதி முடிவை அறிவிக்கிறது விசிக. தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பாரா திருமாவளவன் என்ற பெரிய கேள்வி தற்பொழுது நிலவி வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வனராஜ் சங்கர் வழங்கிட கேட்கலாம். வனராஜ் சங்கர், வணக்கம். இது குறித்த விவரங்களை வழங்கலாம். ஷர்மிளா, வணக்கம். நிச்சயமாக தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு பரபரப்பான திருப்பம் தற்போது அரங்கேறி வருகிறது. அனைத்து சாலைகளும் அனைத்து பார்வைகளும் திருமாவளவனை நோக்கியே. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் ஆட்சி அமைக்க தேவையான அந்த மேஜிக் எண்ணான 118 அடைய இன்னும் 2 எம்எல்ஏக்களின் ஆதரவு மட்டுமே தேவைப்படுகிறது. தற்போதைய நிலவரப்படி விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் வசம் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளின் ஆதரவுடன் 116 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறது. இந்த நிலையில் 2 எம்எல்ஏக்களை கொண்டுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்கும் முடிவே தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார், ஆட்சி அமைக்க போகும் கட்சி எது என்பதை தீர்மானிக்க போகிறது. இந்த அதிரடி சூழல் தமிழகம் இதுவரை பார்த்திராதது என்றே அரசியல் வல்லுநர்கள், அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். திருமாவளவன் கையில் தான் பூட்டை திறக்கும் சாவி இருப்பதாகவும் அனைத்து தரப்பினரும் கூறுகின்றனர். தமிழக அரசியலில் அனைத்து சாலைகளும் திருமாவளவனை நோக்கியே என்ற சூழல் தற்போது உருவாகியுள்ளது. 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தனது கூட்டணி ஆதரவுடன் 116 எம்எல்ஏக்கள் தற்போது கைவசம் வைத்துள்ளது. விடுதலை சிறுத்தைகள் வசம் உள்ள 2 எம்எல்ஏக்கள் ஆதரவு கிடைத்தால் மட்டுமே விஜய் ஆட்சி கட்டிலில் அமர முடியும். இதனால் கோட்டைக்கு செல்லும் பாதையை தீர்மானிக்கும் சக்தியாக திருமாவளவன் மாறியுள்ளார். திருமாவளவனின் நகர்வு எப்படி இருக்கும் என பல்வேறு தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் வெளியாகிறது. அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்து நீண்ட காலமாக முன்வைத்து வரும் நிலையில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கையை விஜய் ஏற்றுக்கொள்வாரா என்ற மிகப்பெரிய $1 மில்லியன் கேள்வி எழுந்துள்ளது. ஒருவேளை ஆதரவு அளித்தால் தமிழக வரலாற்றிலேயே முதல் முறையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி அல்லது முக்கிய அமைச்சரவை பொறுப்புகள் வழங்கப்படலாம் என அரசியல் ஆர்வலர்கள் தொடர்ந்து கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மை ஆகியவற்றில் உறுதியாக இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கொள்கையுடன் எவ்வளவு தூரம் ஒத்து போவார் என்பதும் விவாத பொருளாகி உள்ளது. ஏற்கனவே இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் பல்வேறு கட்டங்களில் தமிழக அரசியல் பார்த்த நிலையிலும் இடதுசாரிகள் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்தால் அது ஒரு வலுவான மதச்சார்பற்ற கூட்டணியாக பார்க்கப்படும் என்ற கருத்தும் தமிழக அரசியலில் முன்வைக்கப்படுகிறது. தற்போது வரை திமுக கூட்டணியில் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கும் திருமாவளவன் ஒரு புதிய அரசியல் மாற்றத்திற்காக விஜயை ஆதரிப்பாரா அல்லது தனது பழைய கூட்டணியிலேயே நீடிப்பாரா என்ற சஸ்பென்ஸ் மீண்டும் ஒரு $1 மில்லியன் கேள்வி எழுகிறது. ஒருவேளை அவர் ஆதரவு தர மறுத்தால் தமிழகத்தில் தொங்கு சட்டசபை அல்லது ஆளுநர் ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலாகும் அபாயமும் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். பல்வேறு கருத்துகள் தமிழக அரசியல் வட்டாரத்திலும் இணையதளத்திலும் பகிரப்பட்டு வரும் நிலையில் மே 9ஆம் தேதியான இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டம் மீண்டும் நடைபெற உள்ளதாகவும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. இதில் எடுக்கப்படும் முடிவே விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்குமா அல்லது தமிழக அரசியல் மீண்டும் ஒரு குழப்பத்தை சந்திக்குமா என்பதை தீர்மானிக்கும். முடிவு எதுவாக இருந்தாலும் ஷர்மிளா, இன்று மாலைக்குள் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் காத்திருக்கிறது என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. தொடர்ந்து நிகழ்வுகளையும் விவரங்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவே தற்போது இருக்கும் தமிழக அரசியலின் கள நிலவரம். அனைத்து சாலைகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனை நோக்கியே இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. ஷர்மிளா, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வனராஜ் சங்கர்.